அனைவருக்கும் வணக்கம். வடம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல பிவிஆர் தேட்டருக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு மக்களாக இன்னைக்கு வந்து வடம் படம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் வந்து படத்தோட இயக்குனர் கேந்திரன் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் ராஜசேகர் சார் அவர்களுக்கும், வெங்கட் அவர்களுக்கும், பிரபு அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. இமானந்தன் மியூசிக்ல அனைத்து சாங்குமே ரொம்ப நல்லா இருக்கு. கேமராமேன் பிரசன்னா அவர்களோட ஒளிப்பதிவும் ரொம்ப சிறப்பாக இருக்கு. இந்த படத்தை வெற்றி படமாக்கிய தமிழக ரசிகர்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக கால நடக்கிறதுக்கு படத்துல வந்து ட்ரைனிங் கொடுத்து அது எப்படி கஷ்டமா இருந்துச்சு. இது வந்து வடமாடு மஞ்சு ஒருட்டு பேஸ் பண்ண ஒரு கதை. இதுல வந்து நான் வந்து மாடு வளர்க்குற பையனாக நடிச்சிருக்கிறேன். இது இந்த மாடு வந்து இந்த படத்துல வந்து பாண்டிமுனின்னு இந்த மாட்டுக்கு பேரு. ஆனா அது ஒரு ஒரிஜினல் பேர் வந்து சோழன். ரொம்ப ஒரு 2-3 நாளே நல்ல பழகிட்டாப்புல சோழன். நிறைய ஸ்வீட் சாப்பிடுவாரு, வாழைப்பழம் சாப்பிடுவாரு. அதனால அது கொடுத்து நல்லா பழகிருச்சு. ரொம்ப எனக்கு அந்த பாண்டிமணி அந்த சோழனா நடிச்ச அந்த மாடுக்கும் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடு. வடமாடு மஞ்சுவரத்தை பத்தி ரொம்ப டீட்டெயிலா டைரக்ட் சொல்லியிருக்காரு இந்த படம். இது வந்து ஒரு மண் சார்ந்த படம். களவாணி மாதிரி இதுவும் ஒரு மண் சார்ந்த படம். ரீச் ஆயிருக்கு. ரொம்ப எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்றாங்க. படம் ரொம்ப சக்சஸ் ஆனதுக்கு இந்த நேரத்துல தமிழக ரசிகர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஆமாங்க, மதுரைக்கு போனோம். மதுரை கோபுரம் சினிமாஸ், அப்புறம் தங்கரிகள், அப்புறம் வந்து தஞ்சாவூர் போனோங்க. தஞ்சாவூர்லயும் சரி எல்லா ரசிகர்களுமே ரொம்ப ஏன்னா அது மண் சார்ந்த படம், வடமாடு மஞ்சு ஒருட்ட பேஸ் பண்ண ஒரு படங்கிறதுனால எல்லாருமே வந்து ரொம்ப ரசிச்சு பாக்குறாங்க, ரொம்ப என்ஜாய்மெண்டா பாக்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் மூவி. ஃபேமிலியோட வந்து நல்ல என்டர்டைனரா ஒரு 2 மணி நேரம் ஜாலியா ஒரு படம் பார்த்தோம் அப்படிங்கிற அளவுக்கான படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. கஷ்டப்பட்டு நடிக்கல, இஷ்டப்பட்டு தான் நடிச்சேன். எல்லா சீனுமே இஷ்டப்பட்டு நடிச்சேன். இல்ல, இது எல்லாமே இப்போ இந்த மாடு வர்ற ஒவ்வொரு காட்சியுமே சிஜி எல்லாம் கிடையாது. எல்லாமே ஒரிஜினல் மாடு தான் வச்சு பண்ணியிருக்காங்க. அது கேமராமேன் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா அந்த ஒளிப்பதிவு ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. இதுல வர்ற ஒவ்வொரு இந்த மாடு காட்சி எல்லாமே வந்து ஒரிஜினல் மாடு, எந்த சிஜியும் இல்லை. அது மாதிரி இப்போ டெக்னாலஜியா கேமராமேன் ரொம்ப நம்ம எஃபெக்ட் போட்டு நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல விஷயம் தான். நல்ல கதை அம்சம் உள்ள படம் ஓடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். நல்லா இருக்கும். இந்த படத்துல வந்து நட்டி அண்ணன் நடிச்சிருக்காரு, தம்பி பாலசரவணன் நடிச்சிருக்காரு, சரவண சத்யன் நடிச்சிருக்காரு, முனிஷ்காந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க, ஆடுகளம் நாராயணன் நடிச்சிருக்காங்க, கீதா அக்கா நடிச்சிருக்காங்க, அப்புறம் வந்து சனாஸ்கா நடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி எல்லாமே வந்து இந்த படத்துல நிறைய ஒரு ஆர்டிஸ்ட் பட்டாலுமே இருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்தை ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. பாடல்கள் தான் முன்னாடி சொன்ன மாதிரி இமானந்தன் மியூசிக்ல ஞானக்கரவேல் அவர்கள் வந்து எல்லா சாங்கும் எழுதியிருக்காங்க. எல்லா சாங்குமே ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க. குறிப்பாக பாண்டிமணி சாங்கா இருக்கட்டும், அந்த மெலோடி சாங்கு, களவாணி சாங்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு. பொங்கல் சாங்கு, எல்லா சாங்குமே ரொம்ப நல்ல மக்கள் மத்தியில் நல்லா வந்து ரீச் ஆயிருக்கு. நேற்று எல்லா ஃபங்க்ஷன்லலாம் வந்து இப்போ பாண்டிமணி பாட்டு போட்டு நல்லா ஒரு வைப்பாக இது பண்ணியிருக்காங்க. இமானண்ணன் ரொம்ப சூப்பராக சாங்லாம் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பிவிஆர் கோயம்புத்தூர்ல மக்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் முதல் நாள் இருந்ததுக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்த்தது உங்களை மாதிரி ப்ளஸ் பப்ளிக்கிட்ட கொண்டு சேர்த்தது நீங்கள் தான். ஏன்னா ஒரு படத்தில் அது நல்ல படம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் வந்து அதை கரெக்டாக கொண்டு சேர்க்குறீங்க. மதுரையிலேருந்து முதல் நாளுக்கு இன்னைக்கு அவ்வளோ நம்ம படம் எல்லா தமிழகத்தில் நல்லா சேர்ந்ததுக்கு நீங்கள் தான் காரணம். அதனால் உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். நல்ல படங்களை
தமிழக மக்கள் என்னைக்குமே புறக்கணிச்சதே இல்லை. அதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. அது இந்த படத்துக்கு நடந்திருக்கு. நாள் இருந்ததை விட 2வது நாள் இருந்ததை விட இன்னைக்கு ரொம்ப ரீச் ஆயிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. மக்கள் எல்லாரும் நல்ல படங்களை கொண்டாடினா அடுத்தடுத்து நல்ல படங்கள் எடுக்க தயாரிப்பாளர்கள் உற்சாகமா வருவாங்க. அது அந்த அந்த வகையில இந்த படம் மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆயிருக்கு. அந்த வகையில் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்க படம் விமர்சர் எப்படி கரெக்ட் பண்ணுங்க? நீங்க கதை சொல்லுமா விமர்சர் அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆனா கதை எழுதி ஒரு கிராமிய படம்னாலே உங்களுக்கு எந்த முகம் ஞாபகத்துக்கு வரும்? விமல் சார் தான். கதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து அவர் வந்து என்னைக்கு படத்துக்குள்ள வந்தாரோ அதுலேருந்து படம் ரொம்ப வேகமாக வளர்ந்து 4-5 மாசத்துல ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு சாருக்கு நன்றி சொல்லணும். இதில் நடித்த நட்டி சாரா இருக்கட்டும், நரேன் சார், பாலசரவணன், இன்னும் இதில் ஏன்னா பேரை நான் விட்டுறக்கூடாது. இதில் நடித்த அத்தனை கதாபாத்திர நடிகர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு படம் வேகமாக நடக்கணும்னா நடிகர்கள், அதை தாண்டி அந்த படத்தை தயாரிக்கிற தயாரிப்பாளர், எனக்கு எல்லாமே கரெக்டாக கிடைச்சதுனால இந்த படம் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. கரெக்டான சொன்ன டயத்தில் ரிலீஸ் ஆனதுக்கு இவங்கெல்லாம் காரணம். அதனால இது எல்லாம் கிடைச்சாலும் தயாரிப்பாளர்கள் சரியா இருக்கும்போது தான் அந்த படம் வேகமா எல்லாம் சரியா நடக்கும். அந்த வகையில நான் கொடுத்து வச்சவன் நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சதுனால இது அடுத்த படத்துக்கு துண்டு போட்டார். முதவே போட்டாச்சு. அதான் அடுத்த படத்துக்கு சீட்ல துண்டு போட்டு வச்சிட்டாரு. கன்ஃபர்மேஸ். வாழ்த்துக்கள். வணக்கம் சார். எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைக் இதுக்கு முன்னாடி நாங்க மதுரைக்கு போய் அங்க மீடியா பிளஸ் நார்மல் ஆடியன்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணி அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப கோயம்புத்தூர் அதே மாதிரி நாங்க வரோம். லைக் மண் சார்ந்து படம் பண்ணிட்டு மண்ணோட உங்க மக்களோட பார்க்கும்போது உங்களோட வரவேற்பு எல்லாம் கேட்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இதுல 11 சப்போர்ட் கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து தான். பொதுவாக வந்து இப்போ தமிழ் சினிமா தமிழ் சினிமா தமிழ் பெண்கள் அப்படிலாம் மொழி கிடையாது நடிக்கிறதுக்கு. நிறைய வருவாங்க இல்ல நடிக்கிற நல்ல ஆர்டிஸ்ட அவங்க. ஆனா இவங்க தமிழ்நாட்டிலே கிடைச்சது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண படம் எல்லாமே கேரளா, மலையா அப்படிதான். இவங்க தமிழ்நாட்டுல கிடைச்சு ஓகே தமிழ் பண்ண அறிவுப்படுத்துறதுக்கு சந்தோஷம். கலவாணி வச்சு படம் எடுத்துருக்கீங்க. கலவாணிக்கும் கலகலப்பு அது இந்த பக்கம் எப்படி வரக்கூடாது? உங்கள்கிட்ட தான் கலவாணி வச்சுட்டீங்கன்னா நீங்க இந்த களவாணிட்ட வந்து ஆக்ஷனா சென்டிமெண்டா ஒரு களவாணியை பார்க்கணும். களவாணி கோவப்பட்டாருன்னா ஒண்ணு நடக்கும்ல, அது இதுல இருக்கு. ஆக்ஷன் ஹீரோவா நல்லா எல்லாரும் அதை சொல்றாங்க, நான் சொல்ல. நிறைய விமர்சனம் வந்து சாரை வந்து வேற மாதிரி. இதுல ஆக்ஷன் இருந்தாலும் கதைக்கு, அதாவது கதைக்கு உள்ள ஆக்ஷன் இருக்கும். கதைக்கு தேவையான ஒரு ஆக்ஷன் பிளாக் தான் இருக்கும். அதை மீறி எதுவும் இருக்காது. இப்ப அந்த களவாணி டைலாக் இருக்கும்ல, ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வந்துருவாங்க. ஸோ இப்ப அந்த டாப்பா வந்தவன் எப்படி இருப்பாரோ அந்த களவாணி டைம்ல, இப்ப அந்த மாதிரி ஒரு ஜாலியா இருக்கும், என்டர்டைன்மெண்டா இருக்கும். அவங்களுக்கே அதான் இது வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் படம் தான். ஒரு பேக்கேஜா இருக்கும். நீங்க காமெடி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும். அதை தாண்டி இந்த படத்துல படம் மஞ்சு வரச்சுன்னு ஒரு பெரிய விளையாட்டு இருக்கு. நீங்க ஒரு கிரிக்கெட்டை வந்து நேர பாக்குறதுக்கும் டிவில பாக்குறதுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டை நீங்க வடமஞ்சி வரட்டை வந்து நீங்க ஒரு கிரௌட்ல பாக்குறத விட ஒரு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கண்டிப்பா அந்த படத்துல இருக்கும், ஒரு புது அனுபவமா இருக்கும். அதை தாண்டி பாடல் எல்லாமே நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா அங்கேயும் காமெடி இருக்கும், எல்லாமே இருக்கு. ஒரு பேக்கேஜான ஒரு படம் இது. நீங்க எது உள்ள ஒரு ஃபேமிலியோட வரலாம் தைரியமா, முகம் சுளிக்காம அம்மா அப்பா குழந்தைகளை பக்கத்துல வச்சு பார்க்க வேண்டிய ஒரு படம். எந்த இடத்துலயும் முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு ஷாட் கூட இந்த படத்துல இருக்காது. அடுத்து வந்து 7ஆம் பொருத்தம்னு ஒரு படம். அப்புறம் வந்து சிம்பு தேவன் ஒரு டைரக்ஷன்ல ஒரு படம், அதுக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. 7ஆம் பொருத்தம் ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த ரிலீஸ் வந்து 7ஆம் பொருத்தம் தான். இல்ல 7ஆம் பொருத்தம் வந்து இது வந்து ஒரு கமர்ஷியல் படங்கிற மாதிரி 7ஆம் பொருத்தம் ஒரு நல்ல புது கண்டென்ட்டா இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும். ஒரு மலையாள படம் ஒரு அந்த ஃபீல்ட்ல இருக்கும். அடுத்து விலங்கு 2ஓட அந்த கதை விவாதம் போயிட்டு. ஆமா, திரையில வராது, ஓடிடில வரும். நீங்க நடிக்கும் போது அந்த தூக்கப்பட்ட அந்த அனுபவம் இப்ப இருக்கிற திருமணங்கள் வந்து அந்த மாதிரி அனுபவம் டேரக்டா சினிமா வருது இந்த அளவுக்கு ஆரோக்கியம் இல்ல. இப்ப எல்லாமே ஒரு திறமை எல்லாமே யாருமே எதுலயுமே வர முடியாது. எல்லாமே திறமையோட தான் வர்றாங்க.
அது இல்லைங்க, அது நம்ம அவங்க திறமை. இப்போ என்னன்னா, இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுக்கும் இப்போவுக்கும் நிறைய அப்டேட் ஆயிருக்கு. இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் ரொம்ப நல்லா யோசிக்கிறாங்க. படங்களும் வந்து இப்போ அப்டேட்ல வந்து இப்போ ஜென்சி இந்த ரேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ அவங்கெல்லாம் நல்லா யோசிக்கிறாங்க. ஒரு சாங்கா இருக்கட்டும், ஒரு திரைக்கதையா இருக்கட்டும், ரொம்ப நல்லா யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வர்றவங்களும் நல்லா பயிற்சியோட தான் வர்றாங்க எனக்கு தெரிஞ்சு. விலங்கு நல ஆர்வலர்கள்கிட்ட இருந்து உடனுக்குள் வந்து ஜல்லிக்கட்டுல இருக்கிறது மட்டும்தான் காலை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. படத்துல வந்து இங்க அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட அந்த நீங்க அந்த மாதிரி இல்லை, அதாவது எப்படின்னா நம்ம விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது, அவ்வளவுதான். நம்ம அதோட நம்மளோட வாழ்ற அது ஒரு உயிர் தானே. அது மாடுன்னு ஒரு உருவம் மட்டும் மேல இருக்கு. ஆனா அது நம்மகிட்ட இருக்கிறத விட நிறைய அன்பு நிறைந்த. நீங்க இந்த படத்துல நடித்த மாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2வது நாள் 3வது நாள்லாம் ஆக்ஷன் சொல்லும் போது அது பொசிஷனுக்கு வந்துடும். அப்ப அந்த மாட்டுக்குள்ள நம்ம தான் மாடுன்னு ஒதுக்கி வைக்கிறோம். நீங்க எல்லா மிருகங்களையும் ஒரு அன்பு இருக்கு, அதை நம்ம தேடி பிடிக்கணும், அவ்வளவுதான். அந்த வகையில இந்த படம் எடுத்து என்னன்னா, ஒரு ஒரு மாடு வளர்க்குற ஒருத்தர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு படத்துல யார் யாரு எப்படிலாம் படம் எடுக்கிறாங்க, ஆனா மாட்டை பத்தி எப்படி உங்களுக்கு எடுக்குன்னு தோணுச்சு அப்படின்னு கேட்டு அவர் கண்கலங்கினார். அப்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அவர் அந்த அன்பை பார்த்தேன். இதே மாதிரி நமக்கு சொல்ல முடியாத எத்தனை மனிதர்கள் இருப்பாங்க மாட்டோட கனெக்ட் ஆனவங்க. ஏன்னா இங்க மாடு வளர்க்காத யாருமே கிடையாது கிராமங்கள்ல. ஒரு பசு மாடாவோ ஏதோ ஒரு உழவு மாடாவோ எங்கேயோ நம்ம அதை கனெக்ட் ஆகிட்டே இருப்போம். அந்த அத்தனை மனிதர்களுக்கும் இந்த படம் சந்தோஷம் தரும்னு நான் முழுசா நம்புறேன். அதே சமயம் இப்போ ஒரு பேஜ் பார்த்தோம் மாட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் போயிட்டு மாதிரி ஒரு வீடியோ அதுக்கு யாரை கூப்பிட்டு. ஆமா, இப்போ இந்த மதுரையில ஒரு ஃபர்ஸ்ட் நாள் சந்திக்கும் போது யூடியூபர்ஸ் நிறைய வந்தாங்க. அவங்களோட பப்ளிசிட்டி பயங்கர, ஒரு லட்சக்கணக்கில் வியூஸ் ஆயிடுச்சு. இரவுல போன போட்டு அவங்ககிட்ட வந்து இதை உடனே எடுங்க, ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு அந்த பசங்களை வந்து தெரியலையே. நம்ம ஸ்ட்ரெயிட்டா பேசியிருந்தா அதுக்கு பதில் சொல்லலாம். மறைமுகமா என்ன காரணம்னு நம்ம பொதுப்படையா சொல்ல முடியாதுல்ல. ஆமா, அது இருக்கு, அது இருக்கு. அது எப்பவுமே வந்து இந்த முதலாளித்துவ சின்னவங்களை பெரியவங்க வந்து அமுக்கிறது இருக்குல்ல, அது எல்லா தொழிலையும் இருக்கும். அது சினிமா நிறைய இருக்கு. எனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட்டா இருக்காங்க, தியேட்டர் சப்போர்ட்டா இருக்கு. எனக்கு நிறைய தியேட்டர் கிடைச்சிருக்கு, எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கரெக்டா பண்ணியிருக்காங்க மக்கள்கிட்ட. ஆனா இடையில தடுக்கிறவங்களை வச்சு நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும்? அதெல்லாம் தாண்டி தான் ஒரு லைஃப்ல எதுவுமே வந்து போராட்டம் இல்லாம ஜெயிக்க முடியாதுல்ல. இதுவும் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு, பார்ப்போம். தமிழ்நாட்டு பெரிய பட்ஜெட் எடுக்கக்கூடிய ஜனநாயக படம் வந்து வெளிவரா படிக்க அடிக்காடி உங்களுக்கு டைரக்டா நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னொரு விஷயம், இதை நான் பதில் சொல்றேன். என்ன பதில் சொல்றேன்? சென்சார் போர்டுன்னு அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அது நீங்க வந்து அதுல என்ன காரணம்னு ஒரு தயாரிப்பாளரும் அந்த டீம், அந்த சென்சார் போர்டு மட்டுமே தான் அதை பேசி தீர்க்க முடியும். மற்ற யாருமே இதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கருத்து சொல்ற விஷயம் கிடையாது. இப்போ நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் மேல ஏன் எஃப்ஐஆர் போட்டுன்னு கேட்டா யார் என்ன சொல்ல முடியும்? அந்த கேஸோட தன்மை அந்த காவல்துறைக்கும் அந்த தப்பு பண்ணவருக்கு மட்டும்தான் தெரியும். அது மாதிரி இது ஒரு டிபார்ட்மெண்ட். அதுக்கான தீர்வு அவங்களே, அந்த ப்ரொடியூசரும் அந்த சென்சார் போர்டும் கண்டிப்பா மிக விரைவில் தீர்த்துக்குவாங்க. இது வேற ஒண்ணு, வேற பிரச்சனை. இது மற்ற படங்களுக்கு இப்படி பாதிப்பு வருமானு கேட்டா வராது. அது அந்தந்த படத்தை பொறுத்து இருக்கும். அதிகமான காலையில் அடுக்கிறவங்களுக்கு நல்லா வச்சேன்னா, ஏன்னா மாடுபிடி வீரர்கள் என்னதான் அடிபட்டாலும் சரி, கிட்டத்தட்ட உயிர பணையம் வச்சுதான் அந்த மாடுபிடி. அது இந்த நேரத்தில் அது முதல்ல ஒரு வேண்டுகோளா வைக்கிறோம் எங்க பட சார்புல. ஏன்னா கண்டிப்பா பண்ணணும், அந்த மாடுகளுக்கும் அங்கீகாரம் கொடுக்கணும். அந்த விளையாட்டை வந்து பாத்தீங்கன்னா எந்த பொருளாதார அடிப்படை இல்லாம ஒரு அன்பை மட்டுமே சுமந்துட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த மனிதர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இந்த நேரத்துல எங்க படக்குழு சார்பாக நாங்க முதல்வர்கிட்ட இது ஒரு கோரிக்கையாக கூட வைக்கிறோம். அது நல்ல விஷயம் அவங்க நடந்தா. சமீபகாலமா நீங்க விமர்சனுடைய பேச்சு எல்லாமே விஜய் ஆதரவு தெரிவித்து நீங்க ஏதாவது டிவில நன்றி. அரசியலுக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் வந்து ஒரு விஜய் ரசிகர். நான் அவரோட நான் கில்லி படத்துல நடிச்சிருக்கேன். அதனால இப்ப பார்த்து எப்படி சார் சமீபம் கில்லியில பார்த்து ஒரு அரசியல் தலைவராக பார்த்து இல்ல, அவரு எனக்கு தெரிஞ்சு அப்படியேதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் நேர்ல பார்க்கல. ஏன்னா அப்போ வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த ஷூட்டிங்ல அந்த டைம்ல நல்லா பார்த்து பேசி பழகிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கிறாரு. நல்லா பேசுறாரு, நல்லா நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவரோட அரசியல் பயணம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன். ரசிகர் சொன்னீங்க, விஜயுடைய அடுத்த
அது காலம் தான் தீர்மானிக்கும். உங்களுக்கு வந்து அரசியல் வருமானம் எதிர்பார்ப்பாங்க இல்லைங்க, நமக்கு இப்போதைக்கு நான் சினிமாவில் நல்ல ஒரு நடிகர், நல்ல ஒரு படங்கள் நடிக்கணும்னு இருக்கேன். அரசியல் இப்போ அரசியலில் நல்லது பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக அவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணணும். கடைசியாக மகளிர் நல்ல விஷயம்தான். எதுவுமே மகளிருக்கும் சரி, பொதுவாகவே நல்ல விஷயங்கள் பண்ணும்போது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது அது சந்தோஷமா இருக்கு. இவரும் நல்லது பண்ணுவாரு அப்படின்றதான் தோணுது. ஒரு மாசம் எலெக்ஷன் வர போகுது, அதோட எதிர்பார்ப்பு அது பத்தி இல்லைங்க, நமக்கு அரசியலை பத்தி அவ்வளோ நாலேஜ் இல்லை, அதனால நமக்கு அரசியல் வேண்டாம். இனிமே மட்டுமே ஓகே, தேங்க்யூ.